செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் 127 நாட்களுக்கு பின்னர் அதன் சுற்றுப்பாதையை அடைந்திருக்கிறது. நெல்லை முத்து அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஆதித்யா L1 விண்கலம் சூரியனின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தற்போது அனுப்பப்பட்டிருக்கு. இதனால என்ன மாதிரியான பயன்கள் எல்லாம் கிடைக்கும் சார்? உண்மையிலேயே இந்திய விண்வெளியை பொறுத்தமட்டில் நாம் நம்முடைய புவி சார்ந்த ஆராய்ச்சிகளை கடந்து கோள் ஆராய்ச்சிகளையும் கடந்து இப்ப சூரியன் நோக்கி ஆராய்ச்சி தொடங்கி இருக்கிறோம். உள்ளபடியே சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள், சாதாரண ஒளிக்கற்றைகள், அதிலிருந்து அவ்வப்போது வெளிப்படுகின்ற சூரிய இம்மிகள் அல்லது சூரிய காற்று, இதெல்லாம் பூமியை சார்ந்து இருக்கக்கூடிய வளிமண்டலத்தையும் கடந்திருக்கக்கூடிய காந்த புலத்தையும் தாண்டிய பகுதிகளில் இருந்தெல்லாம் பூமிக்குள் இறங்கி வர வாய்ப்பு இருக்கின்றது. இதனால் பல்வேறு பருவநிலை மாற்றங்களும் கூட அவ்வப்போது நிகழ காரணமாக அமைய வாய்ப்பு இருக்கின்றது. அத்தகைய நிலைகளை எல்லாம் நாம் பூமிக்குள் இருந்து ஆராய்ச்சி செய்வதை விட பூமிக்கு வெளியில் இருந்து சூரியனிலிருந்து வரக்கூடிய கற்றைகளை, கதிர்வீச்சுக்களை எல்லாம் அதனுடைய எக்ஸ் கதிர் சார்ந்த நிலைகளையும் அண்டக்கதிர் சார்ந்த நிலைகளையும் எல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்கான உபகரணமாக நாம் முதல் முறையாக இத்தகைய ஒரு செயற்கைக்கோளை விண்கலனை சூரியனுடைய ஏறத்தாழ அதனுடைய சுற்றுப்பாதை போன்ற ஒரு நிலையான ஒரு சுற்றுப்பாதை என்று அழைக்கப்படுகின்ற லாக்ரேஞ்சியன் புள்ளியில் நாம் நிறுத்தி இருக்கின்றோம். இது ஏறத்தாழ 5 ஆண்டுகள் சூரியனை நேர்முகமாக சந்தித்து 4 விதமான கருவிகளை வைத்து அதனுடைய புறப்பரப்பு என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளில் 3 அடுக்குகள் இருக்கும். அது போட்டோஸ்பியர் என்கின்ற ஒளிப்படலம், குரோமோஸ்பியர் என்கின்ற நிறப்படலம், அதற்கு மேலே இருக்கின்ற கரோனா என்கின்ற ஒளிவட்டம். இந்த 3 பகுதியிலிருந்து வரக்கூடிய அவ்வப்போது வெளிப்படுகின்ற துகள்கள் எல்லாம் பதிவு செய்து அது பூமியில் உள்ள காந்த புலத்தையும் அது சார்ந்த வளிமண்டலத்தையும் பூமியையும் அதனுடைய சுற்றுச்சூழலையும் கூட எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வகையாக இருக்கும். இத்தகைய சூரிய ஆராய்ச்சி சார்ந்த விண்கலன்கள் எல்லாம் உலகின் பல நாடுகள் அனுப்பியிருக்கிறார்கள். ஹீலியோஸ் போன்ற ஒரு விண்கலம் சென்றிருக்கிறது. ஒலிசஸ் என்கின்ற விண்கலம் அவ்வப்போது அதை நெடுஞ் பயணத்தில் தொலைவில் சுற்றி எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் இதனை அருகிலேயே ஜன்னலிலிருந்து பார்த்தபடி உள்ளபடியே பார்த்து அவ்வப்போது பதிவு செய்து 5 ஆண்டுகள் தகவல் தரக்கூடிய உலகின் முதலாவது செயற்கைக்கோள் என்கின்ற வகையில் இந்த சூரிய ஆராய்ச்சிக்கான இந்தியாவினுடைய ஆதித்யா L1 பணி தொடங்கி இருக்கின்றது. அதனுடைய முதல் கட்டமாக இந்த பயணம் என்பது நாம் உள்ளபடியே அதனுடைய நிலைநிறுத்தம் என்பது ஒரு கற்பனையான ஒரு கோளில் அது போய் சென்றிருப்பதை போன்ற ஒரு நிலையைத்தான் இதில் நாம் யூகிக்க வேண்டும். அத்தகைய ஒரு நிலையில் நின்று கொண்டு அது சூரியனை நோக்கி ஆராய்ந்து தகவல்களை தொடர்ந்து பூமிக்கு அனுப்பி கொண்டிருக்கும். அந்த வகையில் இந்த முயற்சி என்பது பாராட்டுக்குரியது. விண்வெளி விஞ்ஞானிகளுக்கும் மனதார பாராட்டுகள். சார், L1 புள்ளியில் இருந்தபடி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆய்வுகள் எதை நோக்கி இருக்கும் சார்? குறிப்பாக இதுல அதாவது சூரியனிலிருந்து வெளிப்படுகின்ற ஒளியை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன்னா சூரிய வெளிச்சமாக ஒரு குறிப்பிட்ட அலைநீளம், அதாவது புற ஊதா கதிர்களுக்கும் அகச்சிவப்பு கதிர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு அலைக்கற்றை, அது அந்த ஒளி வெள்ளை அலைக்கற்றையை மட்டும்தான் நாம் கண்டு பயன்பெற்று வருகின்றோம். ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய அபாயமான சில புற ஊதா கதிர்களும் இருக்கின்றன. அதில் சில கதிர்கள் நம்முடைய வளிமண்டலத்தால் உறிஞ்சப்படும், சில கதிர் வளிமண்டலம் தாண்டி உள்ளே வரும், சில வளிமண்டலத்திலிருந்து பிரதிபலித்து வெளியே சென்றுவிடும். ஆனால் இத்தகைய ஆராய்ச்சிகள் எல்லாம் நாம் முழுமையாக செய்து பார்க்கும் பொழுது நம் தற்போது பூமியில் நடக்கின்ற பல்வேறு வானிலை சார்ந்த நிகழ்ச்சி மாற்றங்களை கூட நாம் முன்கணிப்பதற்கான ஒரு முக்கிய தூண்டுகோலாக இத்தகைய பரிசோதனைகள் அமையும். ஏனென்றால் சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களுடைய அளவு என்பதும் பூமியில் வந்து விழுகின்ற சூரிய கதிர்களுடைய அளவு என்பதும் எந்த அளவுக்கு மாற்றமாக இருக்கும் என்றெல்லாம் கூட இதை பதிவு செய்ய முடியும். அது மட்டுமல்ல, பூமியிலிருந்து பூமிக்குள் பல்வேறு இம்மிகளையும் துகள்களையும் அது வீசிக்கொண்டே இருக்கும். ஏதாவது சூரியன் என்கின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான அணு உலையிலிருந்து ஹீலியம் என்கின்ற ஒரு தனிமம் தயாரிக்கப்படுகின்ற நிலையில் அதிலிருந்து வெளிப்படுகின்ற எண்ணற்ற திரளான இம்மிகள் வெளிவந்து கொண்டிருக்கும். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும், சூரியன் என்பது பூமியை விட ஏறத்தாழ 110 மடங்கு மிக பிரம்மாண்டமான அளவுடைய ஒரு பெரிய ஒரு பந்து. அதனுடைய புறப்பரப்பிலிருந்து வெளிப்படுகின்ற அத்தனை கதிர்வீச்சுகளிலிருந்து சேருதல துளிகளை எல்லாம் நாம் எடுத்து இங்கு பூமியில் சார்ந்த செய்திகளோடு பொருத்தி பார்த்து ஆராய்ச்சி செய்வதற்கு உதவியாக இருக்கும். சமீபத்தில் நாம் செலுத்திய எக்ஸ்போ சேட்டலைட் என்ற அந்த எக்ஸ் கதிர் சார்ந்த பரிசோதனைக்கான ஒரு செயற்கைக்கோளும் கூட ஒரு உபகரணம் என்பது இத்தகைய ஒரு சிறிய உபகரணமாக அது
திருவனந்தபுரத்தில் உள்ள மகளிர் தொழில் கல்வி கூடத்திலிருந்து அனுப்பப்பட்டது. ஆக இத்தகைய அண்டை சார்ந்த ஆராய்ச்சிகளையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய அறிவு பெருக்கத்தையும் மனிதனுடைய இயல்பு வளத்தை அறிந்து கொள்வதற்காகவும் எதிர்கால இயல் சார்ந்த வானிலை இயல் சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த நிலைகளை புரிந்து கொள்வதற்கும் இத்தகைய ஆராய்ச்சிகள் நிச்சயமாக இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.